வணக்கம். இது காலத்தின் குரல். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்த போகிறது, அதை நடைமுறைப்படுத்த போகிறது என்கிற அறிவிப்பு வெளிவந்தது முதலாகவே தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல அமைப்புகளும் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற சூழலில் அதற்கு முன்னோட்டமாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் என்று சொல்லக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளிலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கான ஒரு முடிவு சிபிஎஸ்இயினுடைய ஆட்சிக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவு மத்திய அரசினுடைய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு பிறகாக நடைமுறைக்கு வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 10ஆம் வகுப்புக்கு அடுத்த 2017-2018 கல்வியாண்டு முதல் பொதுத் தேர்வு கட்டாயம் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் முடிவாக எடுத்திருக்கிறார்கள். இதுவும் அடுத்த கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வர இருக்கிற சூழலில் ஏற்கனவே மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற பாடத்தோடு கூடுதலாக ஒரு மொழி பாடத்தையும் அவர்கள் சேர்த்து படிக்க வேண்டும். அடுத்த கல்வியாண்டு முதல் பொதுத் தேர்வு என்கிற ஒரு சுமையோடு இது ஒரு கூடுதல் சுமையாக மாணவர்களுக்கு திணிக்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இந்தி பேசுகிற மாநிலங்களில் இது ஒரு நடைமுறையாக இருக்குமேயானால் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுப்பதாக தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கின்றன. இந்த திட்டத்தை உடனடியாக பின்வாங்குமாறு, இந்த அறிவிப்பை உடனடியாக பின்வாங்குமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கைகளையும் கண்டனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த இந்தி சமஸ்கிருதம் என்கிற இந்த மொழியை மட்டும், சமஸ்கிருதத்துக்கான மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் இடங்களும் இல்லாத போது அதை திணிப்பதற்கான முயற்சியைத்தான் மத்திய அரசு செய்கிறதா, இது மாணவர்களுக்கு எந்த வகையில் பலனளிக்கும் அல்லது சுமையாக இருக்கும் என்பது குறித்து இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக விமர்சகரான திரு ராமசுப்ரமணியன், கல்வியாளரான திரு பிரின்ஸ் கரேந்த் பாபு, கல்வியாளரான திரு ராபின்சன், இதே போன்று பத்திரிகையாளரான சுசி திருஞானம் அவர்கள் நம்முடைய அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். பிரின்ஸ், நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு வெள்ளோட்டமாக சிபிஎஸ்இயினுடைய ஆட்சிக்குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். நிச்சயமாக, அதாவது ஒரு கல்வி கொள்கையை உருவாக்கப் போகிறோம் என்று சில விவாத பொருட்களை முன்வைத்தார்கள். அந்த விவாத பொருட்களின் மீது இந்தியா முழுக்க பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்தவர்களிடம் இது எதுவுமே கொள்கை கிடையாது, வரைவு கூட கிடையாது, இது விவாதத்திற்கு தான் வைத்திருக்கிறோம், இனிமேல் நாங்கள் ஒரு குழுவை போட போகிறோம், அந்த குழுவிடம் பேசுங்கள், யார் மீது எந்த திணிப்பும் இருக்காது என்ற வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நடைமுறையில் பார்த்தால் அவர்கள் அந்த கல்விக் கொள்கையில் என்னென்னலாம் சொல்லியிருந்தார்களோ அதை ஒரு கொள்கையாக அறிவிப்பதற்கு முன்பாகவே ஒரு நிர்வாக ஆணையம் மூலமாக அந்தந்த அமைப்புகள் மூலமாக, இப்போ சிபிஎஸ்இ போன்ற அந்த அமைப்புகள் மூலமாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மறைமுகமாக தாங்கள் நினைத்த கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பணி என்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட் விஷயமாக இருந்தாலும் சரி, நீட் ஆக இருந்தாலும் சரி, அந்த ஐஎம்சியோடைய அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எக்ஸிட் கொண்டு வரதா இருக்கணும் சரி, இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த மும்மொழி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமாக, இது மூன்றுமே கொள்கை என்று ஒன்று வருவதற்கு முன்பாகவே அந்த கொள்கையில் விமர்சனம் இருந்தபோது அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தலை, இது கொள்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்லியிருக்கார்களோ அதை செய்வது என்பது ஒரு நியாயமான ஒரு ஜனநாயக போக்காக நம்மால் பார்க்க முடியலை. இதை நாம் எதோடு இணைத்து பார்க்க வேண்டியது இருக்குன்னா, 10 ஆண்டுக்குள் சமஸ்கிருதத்தை எல்லா மட்டத்திலும் பரப்புவதற்கான ஒரு 10-year பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்னாள் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களை தலைமையில் இருந்த ஒரு குழு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கு. அப்போது அதுவும் இதையும் சேர்த்து பார்க்கின்ற போது நோக்கம் என்பது பல மொழிகள் கற்கணும் அப்படின்றதை விட தான் நினைத்த மொழியை எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுவதாகவே தான் நாம் பார்க்க வேண்டும். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் மிக தெளிவாக சொல்கிறார், இது மாணவர்களினுடைய விருப்பத்துக்கு விடப்படுகிற ஒரு விஷயம், இதுல எந்த இடத்துலையும் திணிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை, நாங்க யாரையும் இம்போஸ் பண்ணல, மாணவர்களுக்கு கூடுதலாக நாங்கள் ஒரு வாய்ப்பை வழங்குகிறோம், அந்த வாய்ப்பின் மூலமாக அவர்கள் ஒரு நவீன இந்திய மொழியை பயில்வதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் அப்படின்னு தான் மறுபடியும் சொல்றோம். சிக்கலை திசை திருப்பிவிட்டு விவாதத்தை வேறு தளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்ச்சி. சிக்கல் என்னன்னு கேட்டால், இன்று கற்றல் செயல்பாடு என்பது தாய்மொழியில் மட்டும்தான் நிகழும். எனவே தாய்மொழி வழியில் கல்வியை கொடுங்க,
பன்மொழிகள் கற்கிற வாய்ப்பை கொடுங்கன்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை. அது கோத்தாரி கமிஷன்ல இருந்து கல்வி குழுக்கள் அனைத்துமே அதைத்தான் பரிந்துரைத்திருக்கு. ஐரோப்பா போன்ற நாடுகளில் 3 மொழி பேசக்கூடிய 3 பகுதி இருக்கிற சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், 4 மொழி பேசக்கூடிய ஸ்வீடன் போன்ற நாடுகளாக இருக்கட்டும், இப்படி பல நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள்லாம் சின்ன நாடுகளாக இருந்தால் கூட அந்த நாடுகளுக்குள்ள அந்த மக்கள் எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த தாய்மொழியில் தான் கற்றல் செயல்பாடு என்கிறது நடைபெறுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் கற்றல் செயல்பாடு என்பது தாய்மொழியில் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அந்நிய மொழியில் படிக்க வைக்கிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை 3 வயது வரை ஃபார்மல் எஜுகேஷன் 5 வயது வரை தாய் பார்த்து தாய் உச்சரிப்பை பார்த்து வளர்ந்து வருகிறது. ஒரு கற்றல் செயல்பாடு ஒரு மொழியில் நிகழ்கிறது. இதற்கு நேர் எதிர் மொழியில் நீங்கள் பாடத்தை நடத்துகின்ற போது அங்கே ஒரு முரண்பாட்டை சந்திக்கிறது. அப்போ புரிந்து கொண்டு படிப்பதற்கு பதிலாக அது யதார்த்தமாகவே மனப்பாடம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்போ கிரியேட்டிவிட்டி அழிந்து போகுது. அப்போ இங்க கோரிக்கை என்ன? கோரிக்கை என்பது தாய்மொழியில் கல்வி கொடுங்க, குழந்தை தன்னுடைய சூழலுக்கு தகுந்தாற்போல் தேவைக்கு தகுந்தாற்போல் எம்மொழியை வேண்டுமானாலும் கற்க வாய்ப்பு கொடுங்க என்பதுதான். அதை பற்றியே பேசாமல் இவர்கள் மொழியை மட்டும் திணிக்க வேண்டிய அவசியம் மாணவர் நலம் சார்ந்ததல்ல, இவர்களுடைய கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான தந்திரம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமசுப்ரமணியன், இது கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு சொல்லுகிற போதே பாரதிய ஜனதாவும் அதை சார்ந்திருக்கிற அடிப்படை அமைப்பின் சித்தாந்தங்கள் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அதை மறைமுகமாக திணிக்கிறார்கள். இது மீண்டும் மீண்டுமாக அமைச்சர் வாயிலாகவோ அல்லது அதிகாரிகள் வாயிலாகவோ இது திணிப்பு அல்ல என்று சொன்னாலும் இது ஒரு மறைமுகமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் ஏற்கனவே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் தான் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் மத்திய அரசிடம் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சூழலை மீண்டுமாக சமஸ்கிருதம் என்பது திணிப்பாகத்தானே பார்க்கப்படுகிறது. இல்லை, முதல்ல நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே பேச வரல. ஏனெனில் நானே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், ஒரு கல்வியாளர் என்கின்ற முறையில் தான் நான் இங்கே பேச விரும்புகின்றேன். முதல்ல இங்கே திணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சம்ஸ்கிருதத்தை திணிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த பேச்சுமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க திரு ஜவடேகர். இதுவும் கூட ஒரு ஆர்டரோ கவர்மெண்ட் ஒரு ஆர்டரோ இது வரைக்கும் பாஸ் பண்ணவே இல்லை. இது இன்னும் அமுல்படுத்தப்பட்டதாகவும் தெரியலை. தட் இஸ் ஒரு வியூஸை கேட்குறாங்க. சிபிஎஸ்இ அந்த கவர்னன்ஸ் கமிட்டியில் அது முடிவு செய்யப்பட்டு அது ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரிக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. அதெல்லாம் அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு ஜவடேகர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், நாங்கள் ஒன்றும் கம்பல்சரியாக இதை திணிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்றார். இதில் 2 விதமாக நாம் பார்க்கணும். ஒன்று, தமிழ்நாட்டை விட்டுருங்க, இது ஒரு தனி தீவு. இது பட் நீங்கள் நார்த்து ஈஸ்டர்ன் சைடு நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் கூட அவங்களுக்கு கஷ்டம். இப்போ வேறு மொழிகளை இப்போ அவங்க படிக்கிறது அப்படிங்கிறது கூட அங்கேயும் கூட இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வருகின்றன. அப்படிங்கிறது நாம் உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம எதிர்த்து பேசுகிறது எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்கிறதுங்கிறது அவசியமே கிடையாது. மூன்றாவது, நீங்கள் 2-3 விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டீங்க. அதாவது பிரின்சிபல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அப்பாயிண்ட் பண்ணுறது, அதுவும் கவர்மெண்ட்டு அப்படின்னு போகிறதெல்லாம் இருக்குது. ஐ திங்க் பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லிதுன்னா கவர்னன்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிது. இதில் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது என்று நான் கருதுகிறேன். எல்லாத்துக்கும் மூக்க நுழைக்கிறது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பிரின்சிபல் அப்பாயிண்ட் பண்ணுறதுலேருந்து கவர்மெண்ட் உள்ளே வந்ததுன்னா இப்போ இட் இஸ் மோர் கவர்மெண்ட் தேன் கவர்னன்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எனக்கு ஏற்புடையது அல்ல. ஒய் ஷுட் தே கம் அண்ட் டிக்டேட் டேர்ம்ஸ் டு அஸ்? அதனால் எனக்கு அதில் ஏற்புடையது அல்ல. ரெண்டாவதாக, சம்ஸ்கிருதம் வேணுமா வேண்டாமா, அது ஒரு தொன்மையான மொழி அல்ல, ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த நாட்டில் மட்டுமல்ல, ஜெர்மனி போன்ற நாடுகளில் பல யூனிவர்சிட்டிஸில் இது ரொம்ப பெரிய அளவிற்கு படித்து கொண்டிருக்கின்றார்கள். உலக அரங்கிலே இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் 14 யூனிவர்சிட்டிஸில் இதை ரொம்ப சீரியஸாக படித்து அதெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். கிளாஸ் நடக்கும்பொழுதே நான் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிற ஜென்மரி மாதிரியான பல்கலைக்கழகங்களில் கட்டாயப்படுத்தித்தான் சமஸ்கிருதத்தை பயில வேண்டும் என்கிற ஒரு சூழல் இல்லை. அதில் கட்டாயமே இல்லை சார். தே வாண்ட் டு லேர்ன். நண்பர் சொன்னார், நான் இன்னும் ஸ்வீடன் கூட இப்போ நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன். இப்போ சமீபத்தில் போனால் கூட அங்கே ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 36 ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது ஆப்ஷன் கொடுத்து 30 லாங்குவேஜஸ் மேலே கடுத்து அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை நம்மளால ஏன் இங்கே கொடுக்க முடியல சார்? அது ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ 22 மொழிகள் இருக்கின்றன. எதை வேணாலும் அவன் படிச்சுட்டு போட்டோம்.
அப்படிங்கிறத நாம் இல்ல பார்க்கணும். நீங்க வெளிநாட்டு மொழிகளான ஜெர்மனியோ, பிரெஞ்சையோ, ரஷ்ய மொழியோ, ஸ்பானிஷையோ படிக்க முடியாது. ஆனால் இந்தி, சமஸ்கிருதம் என்கிற அந்த ஒரு 2 ஆப்ஷனை மட்டும் நீங்க கொடுத்துட்டு அப்படி நீங்க மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதன் மூலமாக நீங்க ஆப்ஷனலா இந்த 2 லாங்குவேஜ் அதாவது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை ஏன் உருவாக்கணும்? இல்ல அது நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்களா வந்து அசியூம் பண்ணிட்டு சமஸ்கிருதம் தான் அப்படின்னு ஏன் நினைக்கக்கூடாது. ஏன்னா 22 மொழிகள் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல் 8ல் இருக்குது. அதில் தான் 3வது மொழி வேணும்னா அதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். அதனால் 22 மொழிகளுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குங்கிறது உண்மை. அதே சமயத்தில் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் வந்து இப்போ நானும் பல குழந்தைகளோடையும் பெற்றோர்களோடையும் இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாமுக்கு 9வது 10வது இப்போ 6, 7, 8ல் 3 கிளாஸ் வரைக்கும் தான் அது நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒய் ஆர் யூ பேர்டனிங் யுவர் சில்ட்ரன், மறுபடியும் போய் ஏதோ இது சம்ஸ்கிருதமோ ஏதோ ஒரு லாங்குவேஜாக வச்சுங்க, 22 ஏதோ ஒன்று வேணாலும் இருக்கட்டும், அடிஷ்னலாக வேண்டாம், எங்களுக்கு வேணும்னா நாங்கள் தனியாக படிச்சுட்டு போகிறோம், ஆனால் எங்களை போய் கம்பல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வருது. நாங்கள் வந்து இப்போ வந்து மோர் அண்ட் மோர் இந்த நீட்டு அது இதுன்னு இப்போ இன்ஜினியரிங் கூட வரப்போகின்றது, ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாம் வரப்போகும்போது எங்கள் குழந்தைகளை நான் தயார் பண்ணுறதுக்கு இப்போ லாங்குவேஜ் என் மேலே ஏன் திணிக்கிறீங்க, வேண்டாமே அது அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் சொல்லுகின்றார்கள். இது யதார்த்தமாக நான் பேசுகிறேன். திருஞானம் இங்கே பெற்றோர்களினுடைய எண்ண ஓட்டத்தையும் மாணவர்களுடைய எண்ண ஓட்டத்தையும் கூட ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையிலும் அவர் பிரதிபலிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இதுதான் கலை யதார்த்தம், இதுதான் சூழலாக இருக்கிற போது இது போன்றது ஒரு அறிவிப்பு தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் உளவியல் ரீதியாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்கள ஒரு பேனிக் சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகும் அப்படின்னும் இதையும் பார்க்கக்கூடாது. நிச்சயமா இது வந்து ஒரு மத்திய அரசோட அத்துமீறல் தான் நான் சொல்வேன். கல்வித்துறையில் இந்த புதிய கல்விக் கொள்கை ஒரு விவாதம்னு சொல்லிட்டு இது ஒரு கொல்லைப்புற வழியாக இது உள்ள திணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இன்றைக்கு சிபிஎஸ்சியோட நிர்வாகக்குழு ஒரு 3 அறிவிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கட்டாயம் என்பதும், பள்ளி முதல்வர்களை முடிவு செய்ய தேர்வு என்பதும், அடுத்து 10ஆம் வகுப்பு வரை மும்மொழிக் கொள்கை என்பதும். இதில் ரொம்ப ரொம்ப சிரமப்படுது மாணவர்களை பீதிக்குள்ளாக்குவது 2 அறிவிப்புகள். ஒன்று 10ஆம் வகுப்பு வரை பொதுத் தேர்வு என்பதை உடனடியாக கொண்டு வருவது, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உடனடியாக கொண்டு வர்றது, அதுக்கு ஒரு டைம் கூட கொடுக்காம மென்டலி ப்ரிப்பேர்ட் இல்லாத நேரத்தில் கொண்டு வரது ஒரு விஷயம். அதே நேரத்தில் அதை விட மிக கடுமையான தவறான ஒரு வழிகாட்டல் இந்த மும்மொழிக் கொள்கை. ஆல்ரெடி 8 வரை இருக்குது, 8 வரை கூட ஒரு பேசிக் லேர்னிங்னு போயிடலாம். 9, 10 கொண்டு வரும்போது அப்போ வந்து மாணவர்கள் அடுத்த கட்ட கேரியருக்கு தயாராக வேண்டிய ஒரு காலகட்டம். அவன் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமா, இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமா, மெடிக்கல் ஸ்ட்ரீமா, அந்த ஸ்ட்ரீமை நோக்கி அவனுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த கட்டத்தில் ஒரு 3வது மொழியை ஆய்வுபூர்வமாக திணிக்கிறதுங்கிறது ஒரு கடினமான விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பெற்றோர்கள் அவங்களோட நான் உரையாடினதுலேருந்து சொல்கிறேன், நிறைய பேர் கடுமையாக அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஈவன் நெட்டில் கூட பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி ஒரு எதிர்பாராத அறிவிப்புகளை கொண்டு வந்து சிரமப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் சொன்னதும் சரி, ராம் சுப்ரமணியன் சார் சொன்னதையும் நான் வழிமொழிகிறேன். இது வந்து தேவையற்ற ஒரு தலையீடு, கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும், மாணவர்கள் மீது ஒரு சுமை ஏற்றுகிற விஷயம் இல்லை. இது நம்ம கட்டாயம் திணிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இதை தட்டி கழிக்கிறோமா? மாணவர்களுக்கு மொழிகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை பறிக்கிற மாதிரி இது இருக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை. விருப்பமாக ஒரு தகுதி வாய்ந்த மாணவன் 10 மொழிகளை கூட கற்றுக்கொள்ளட்டும், அதுக்குரிய வாய்ப்புகளை கொடுங்க. நீங்கள் கட்டாயமாக்கும் பொழுது ஒரு சராசரி மாணவன் திணறி போவான். ஏன்னா எப்பொழுதுமே சராசரி மாணவனையும் பின்தங்கிய மாணவனையும் குறிவைத்து தான் ஒரு கல்விக் கொள்கை இருக்கணும். அவங்களை கைதூக்கி விடுறதான் ஒரு யதார்த்த அணுகுமுறையாக இருக்கணும். பட் சில மாணவர்களால் முடியுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு சேலஞ்சிங்காக கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது சராசரி மாணவர்களும் பின்தங்கிய மாணவர்களும் பெரும் சுமையை சந்திப்பார்கள். நிச்சயமாக இது ஒரு சொல்லப்போனால் ஒரு கடுமையான தண்டனைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு பேனிக் சிச்சுவேஷன் தான். ஏன்னா கட்டாயம் எதிர்க்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் எல்லாரும் கண்டனம் தெரிவித்து அதை நிறுத்தணும். திரு ராபின்சன், இங்கே ஒட்டுமொத்தமாக
பல கலாச்சாரம் பன்முகத்தன்மை ஒரு சூழல் இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய கால சூழல் என்பது ஒரு இடத்துல ஒரு நிரந்தரமான வேலை என்பது யாருக்கும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அது அரசு பணியாகவே இருந்தாலும், கேந்திர வித்யாலயாலயோ அல்லது மற்ற மத்திய அரசனுடைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய பெற்றோர்களுடைய குடும்ப சூழல் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது வேலை காரணமாக. அப்படி இருக்கிற போது இந்த மாநிலத்தினுடைய சூழல் சார்ந்து, அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி சார்ந்து ஒரு விருப்ப பாடத்தை, விருப்ப மொழியை தேர்ந்தெடுக்கிற போது பல சிக்கல்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறதா? அதாவது பொதுவாக மாணவர்கள் சார்பாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3 லாங்குவேஜ் சிஸ்டம் கொண்டு வந்தது தப்பு இல்லை, கம்பல் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக தமிழ் மொழி கண்டிப்பாக படிச்சாகணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும். இப்போ மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக மராட்டி மொழி படிச்சாகணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கண்டிப்பாக படிச்சாகணும். சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளி மாநிலங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலும் இன்றைக்கி ஹிந்தி பேசுகிறாங்க, ஹிந்தி லாங்குவேஜ் இருக்குது. எப்படி ஹிந்தி படித்து தான் இருக்கிறாங்க, ஹிந்தி படிக்காமல் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ப்ரைவேட்டாக ஹிந்தி எல்லா மாணவர்களுமே திட்டத்திட்ட படிச்சிடுறாங்க. ரெண்டாவது நம்ம இந்த தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான், ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் வெளி மாநிலத்தில் போய் சர்வே பண்ண முடியும்னு சொல்லவே முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்தில் பிள்ளைங்க சர்வே ஆயிடுவாங்க, ஈஸியாக முடிச்சோம். ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா பள்ளியில் வெளி மாநிலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அட்மிஷன் கொடுக்கும்போது 1 மாதம் 2 மாதம் தான் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் போர்டு எக்ஸாம் கொண்டு வராங்க. இதை 2009 அவங்க நிறுத்தினாங்க. ஆக்சுவலாக 2009 2 பிரிவாக பிரித்தாங்க. ஒரு பசங்க ஆப்ஷனல் எக்ஸாம் எழுதுனா, போர்டு எக்ஸாம் எழுதலாம், ஒரு பசங்க இதிலே ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிமினேஷன் உண்டு. குறிக்கிட பண்ணிக்கணும், நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தைகள்லேருந்து அவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த காலச்சூழலுக்கு அந்த நிர்பந்தத்திற்கு உட்பட்டு தான், வேற வழி இல்லை, அதனால இதை கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், இந்த வழிக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ள வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கு. இல்லை, இப்போ எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் மேக்ஸிமம் ஒரு 5 or 6 டேஸில் நம்ம அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் பம்பாயில் போய் வேலை பார்க்குறாங்க, டெல்லியில் போய் வேலை பார்க்குறாங்க. டெல்லியில் இருக்கவங்க இங்கே நம்மளோட நல்ல தமிழ் பேசுகிறாங்க. அப்போ பிள்ளைங்க ரொம்ப ஈஸியான, அவங்க நிறைய பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறாங்க. அதுக்குன்னு ஒரு கம்பல்சரியாக ஒரு மொழியை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பட் மொழி தெரிஞ்சால் நல்லது. நம்ம அதை இதாக சொல்லலை, குறையா சொல்லலை. இப்போ 3 லாங்குவேஜ் சிஸ்டம் தப்பு கிடையாது. பட் ஆனால் கம்பல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. திரு கஜேந்திர பாபு, ராபின்சனுடைய கருத்திலிருந்து எங்கேயும் மாறுபடுறீங்களா? அவர் சொன்னதில் மாறுபடுவது அப்படின்னு சொல்கிறத விட, அவர் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எதை கம்பல் பண்ணணும், எதை கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்ற வேறுபாடு இருக்குது. ஒரு பெற்ற குழந்தை காய்ச்சல் காரணமாக இந்த மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது இயற்கை வைத்தியமாக, அது சுக்கு மிளகா இருந்தால் கூட அந்த குழந்தை வேண்டாம் என்று தடுக்கிறது. ஆனால் அம்மா கட்டாயப்படுத்தி அந்த சுக்கையோ மிளகையோ அந்த ஜலதோஷத்துக்கோ அந்த விஷயத்துக்கோ அவங்க கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த இடத்துல அம்மா கிட்ட நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்கம்மா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட உயிருக்கே நம்ம உல வைக்கிற மாதிரி. அதே நேரத்தில் அந்த குழந்தை 21 வயசை கடந்த பிறகு தனக்குண்டான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அம்மா தலையிடக்கூடாது, அந்த இடத்துல கட்டாயம் என்பது இருக்கக்கூடாது. ஸோ அதே போன்று தான் மொழியில் கூட தாய்மொழியில் கற்றல் என்பது கட்டாயப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை போய் நான் கட்டாயப்படுத்த முடியாதுப்பா, அவன் எந்த மொழியில் வேணாலும் படிச்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறது யதார்த்தத்துக்கு பொருந்தாது, அறிவியலுக்கு பொருந்தாது, கல்வி குழுக்கள் கொடுத்த பரிந்துரைக்கு எதிரானது, உலக நடைமுறைக்கு எதிரானது. மற்ற விஷயத்திலெல்லாம் உலக நடைமுறையை பின்பற்றக்கூடிய நாம் மற்ற எதை பார்த்தாலும் அமெரிக்காவை பாரு, மற்ற எதை பார்த்தாலும் ஆப்பிரிக்காவை பாரு அப்படின்னு சொல்கிற நாம இந்த தாய்மொழி கல்வியில் மட்டும் ஃபின்லாண்டை பார்க்காத, ஜெர்மனியை பார்க்காத, ஃப்ரான்ஸை பார்க்காத, அங்கெல்லாம் சாத்தியம், இந்த ஆளுக்கு மட்டும்தான் தாய்மொழியில் படிக்கக்கூடாதுன்னா அப்போ இந்திய மொழிகளுக்கு அறிவை பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை எப்படி கூசாம சொல்றாங்க? இல்லைங்க, தாய்மொழியில் படிக்க வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லல. தாய்மொழி கல்வியை பற்றி மத்திய அரசு பேச மறுக்கின்றது. அது ஏன்னு கேட்கிறேன். கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டில் இருக்கிறது, தாய்மொழியிலா கொடுக்குது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயா மட்டும்தான் தமிழை ஒரு பாடமாக நடத்த மாட்டேங்குது. பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூலில் தமிழ் ஒரு பாடமாக இருக்குது. ஆனால் கேந்திர வித்யாலயில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கன்னடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கம் கட்டாயப்படுத்தி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அது கட்டாயப்படுத்தப்படலை.
அந்த ஆக்டில் கூட எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கூல் லிஸ்ட்டில் நவோதயா, சைனிக் ஸ்கூல், கேந்திர வித்யாலயா எல்லாமே வந்துடும். எனவே இந்த இடத்துல நாம பேசுற விஷயம் என்னன்னா, நீங்க 3 மொழி என்று சொல்லும் பொழுது ஏன் தாய்மொழி கல்வியை பற்றி பேச மறுக்கிறீர்கள்? நீங்க பயிற்று மொழியை பற்றி நம்ம பேசுகிற அதே நேரத்தில் நீங்க ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டி அனைத்திந்திய தேர்வுகளுக்கு, உயர்கல்விகளுக்கு, அனைத்திந்திய தேர்வுகளுக்கு போகிற போது உங்களுக்கு தாய்மொழி வழி கல்வி எந்த அளவுக்கு அங்கு உதவியாக இருக்கும், கை கொடுக்கும்? தாய்மொழியில் படித்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் பிற்காலத்தில் ஆங்கிலத்திலும் சிறப்பாக பேசினார். இன்றைய காலச்சூழல், இன்றைய கல்வி சூழல் அப்படியாக இருக்கிறது. இன்றைய கல்வி சூழலிலும் அது பொருந்தும். இன்றைய கல்வி சூழலிலிருந்து வந்தவர்கள் கூட தாய்மொழியில் சிறந்த ஆளுமை பெற்று விடுவார்கள் என்று சொன்னால் அவர்களால் வேறு எந்த மொழியையும் சார் சொன்னது போல மிக குறுகிய காலத்தில் பற்றி கொள்ள முடியும். இப்போ சமீபத்தில் நடந்த இறந்து போன நம்முடைய மரியாதைக்குரிய வாசே குழந்தைசாமி அவர்கள் மிகப்பெரிய கல்வியாளராக, துணைவேந்தராக வந்த நிலையில் ஜெர்மனில் அவர் ஒரு தாள் பிரசன்ட் பண்ண கூப்பிடுறாங்க, பேப்பர் பிரசன்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கொள்கிறார். திடீரென்று மெயில் வருகிறது, நீ ஜெர்மன் மொழியில் பிரசன்ட் பண்ணணும்ட்டு. அவர் என்ன செய்யறாரு, இங்க இருக்கக்கூடிய மேக்ஸ் மில்லர் பவன்ல பேசிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மாதத்திற்கு முன்னாடியே ஜெர்மன்ல போயிட்டு அவர் ஜெர்மன் மொழியை நன்றாக கற்றுக்கொண்டு அவர் பேப்பர் பிரசன்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறார். இது சமீபத்தில் அவர் இறந்து போறதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். எனவே ஒரு மொழியை இந்த கால சூழலாகட்டும், எந்த கால சூழலாகட்டும், ஒரு மொழியை ஒரு குழந்தை கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இருந்தால் நிச்சயமாக கற்றுக்கொள்ளும். தேவையும் சூழலும் இருந்தால் கற்றுக்கொள்ளும். இல்லை, நீங்க தாய்மொழி வழி கல்வி என்பதோ அல்லது குறைந்தபட்சமாக அவர்களுடைய தாய் மொழியை படிப்பது என்பதோ கூட அதிகபட்சமா நீங்க 5ஆம் வகுப்பை தாண்டி 6ஆம் வகுப்பிலிருந்து அவர்களுக்கு 10ஆம் வகுப்புக்கோ அல்லது 11, 12க்கோ அல்லது உயர்கல்விக்கோ எந்த வகையில அது சரியான முறையில் வழிகாட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. திண்டிவனத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பேராசிரியர் PhD ஹிஸ்டரியை தமிழ்ல தான் பண்ணார். அவர் இன்னைக்கு அவர் இங்கிலீஷ்ல ஹிஸ்டரி கிளாஸ் நடத்தி, இப்போ கரண்ட் கேட்டீங்க, கரண்ட்ல இப்போ அவர் கவர்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயிண்ட் ஆயிருக்கார். ராமசுப்ரமணியன், நீங்க தாய்மொழி வழி கல்வி என்கிற ஒரு விஷயத்தை மத்திய அரசு முற்றிலுமாக மறுக்கிறது, கவனிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பிரின்ஸ். மிஸ்டர் பிரின்ஸ் தான் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். இந்த புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகு நான் அதனுடைய காப்பி எனக்கு வேணும் சார், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்ன போது நண்பர் தான் எனக்கு கொடுத்தார். அதனால் அது தமிழாக்கம் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. 5 வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழியாக படிக்க வேண்டும், அதற்கு மேலேயும் படிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று இருங்க, நான் ஒரு விஷயம். இரண்டாவதாக அதில் இன்னும் அதோட நிறுத்தினோம், தாய்மொழி வழியாக கல்வி வேணும். அப்புறம் 2வது பாயிண்ட்டு, இப்போ இவர் பிஜேபின்னு சொன்னதுனால அதை நானும் பேச வேண்டி இருக்கின்றது. ரொம்ப தெளிவாக அதில் இருக்குது. அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக தாய்மொழி வழியாக கல்வி பயிற்றுவதற்காக ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கணும். அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். அது இட் கேன் கோ அப் டு ஈவன் +2 லெவல். அதை வேண்டாங்கிற மாதிரி யாருமே சொல்லலை. இரண்டாவதாக அந்த இன்னைக்கு இது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்தது RSSஐ பொறுத்த வரைக்கும் அவன் இன்றைக்கி இல்லை, எத்தனையோ வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க, தாய்மொழி வழியாக தான் படிக்கிறது நல்லது, அப்போ தான் க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், க்ரியேட்டிவிட்டிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். பட் லுக் அட் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் பை தி பேரண்ட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு சார் எனக்கு இங்கிலீஷில் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு தே ஹேவ் அ ரைட் டு த சாய்ஸ். கான்ஸ்டியூஷன் டஸ் சே எனக்கு என்ன செய்யணுங்கிற உரிமை எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் நாம் வேண்டுங்கிறது தட் இஸ் அவர் டிசையர். ஆனால் அவங்க என்ன முடிவெடுக்கிறது அது அவங்களோட விருப்பம். அதை நாம் இங்க ஒட்டுமொத்தமா இது ஒரு தெளிவான ஒரு கல்விக் கொள்கையில எடுக்க வேண்டிய ஒரு சீரமைப்பு சீர்திருத்த நடவடிக்கை என்பதை புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக எடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற அடிப்படையில் இருக்கிற சில விஷயங்களையும் கூட மாற்றுவதற்கான முயற்சி என்கிற பெயரில் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு கொண்டு வர மாதிரி இல்லையா? நீங்க பயிற்று மொழியை காரணம் காட்டி அதிலையும் கூட எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளலாம்னா இங்க அனைத்திந்திய தேர்வுகளுக்கு போகிற போதே மாணவர்கள் எந்த விதமான திறமையும் இல்லாமல்
திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே மீண்டும் மீண்டுமாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க எந்த நிலைமை வரைக்கும் அதை நீங்க கொண்டு போய் மாணவர்களோடு கொண்டு போய் கொண்டே இருக்க முடியும்? எந்த எந்த லெவல்ல கொண்டு போய் அவர்கள் நிறுத்த முடியும்? நீங்க ரொம்ப கொஞ்சம் தெளிவா எனக்கு சொன்னா இல்ல நீங்க தாய்மொழி வழி கல்வி என்பதையும் இல்ல RSS சொல்லுகிற அந்த தாய்மொழி வழி கல்வியில் பயிர்ப்பதன் மூலமாக எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நீங்க +2க்கு மேல அனைத்து இந்திய தேர்வுகளுக்கோ தொழில்நுட்ப தேர்வுகளுக்கோ போகிற போது அவர்களுக்கு எந்த விதத்தில் அது கை கொடுக்கும்னு கேட்கிறேன் சார். அதான் நீங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறத நீங்க பத்தி பேசுறீங்க, தாய்மொழி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதை தான் நான் சொல்றேன். அது நாம டிசைட் பண்ண முடியாது சார். நாமெல்லாம் இங்கே உட்காந்து ஏசு தமிழில் தான் படிக்கணும் அல்லது தாய்மொழி வழியாக தான் படிக்கணும் நாம சொல்லிட்டு இருக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு எண்ணமாக இருக்கலாம். பட் அல்டிமேட்லி இட் இஸ் த பேரண்ட்ஸ். ஏன் அவங்க போய் படையெடுக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம்? நான் இதை பல முறை நான் பேசி இருக்கின்றேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இப்போ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோபடாவாலா கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய பையன் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கிறார். எங்கே மூளை முடுக்கெல்லாம் போய் பார்த்தாலும் கூட அவங்க அந்த மாதிரி அவங்க டெசிஷன் எடுத்தாங்கன்னா நாம் நம்மளுடைய வியூஸை இம்போஸ் பண்ண முடியாது அவங்க மேலே. ஆகவே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம டைரக்டா பண்ண முடியாது, இன்டைரக்டா பண்ணலாம். இல்லை இன்டைரக்டா அதுவே அர்த்தம் இல்லை சார். அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்கிறது, நான் இந்த மாதிரி டெசிஷன் இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்றும் டிராஃப்ட்டு ரெடி ஆகலை. இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சையை கிளப்ப விட வேண்டாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னால் புதுசாக அந்த நீங்கள் ஒன்றும் பாலிசி ஒன்றும் போடலை, அதுக்கு இன்னும் என்ன முகாந்திரங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கூட அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு செகண்ட், அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இது ஏன் இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு பார்க்குறாங்கன்னா எதுக்காக குழப்புறாங்களா அல்லது அதை வந்து இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்களா எனக்கு புரியலை சார். அதாவது 2 விஷயம். நண்பர் அவர்கள் சொன்னதை போல 43 பக்க ஆவணம் அதுதான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த ஆவணம் இன்றைய தேதி வரை வலைதளத்தில் இருக்குது. அந்த ஆவணம் மொழிபெயர்த்து நாங்கள் மொழிபெயர்த்தோம், அரசே கூட மொழிபெயர்த்து அதை வந்து போட்டிருக்காங்க. அந்த ஆவணத்தில் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் என்று ஒரு தலைப்பு இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் மொழி மற்றும் பண்பாடு என்கின்ற தலைப்பில் மட்டும்தான் மொழி பேசப்படுகிறது. அந்த இடத்தில் அந்த 43 பக்க ஆவணத்தில் பேசப்பட்ட 2 மொழி, ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று சமஸ்கிருதம். வேறு எந்த இந்திய மொழியை பற்றியும் அது பேசப்படலை. இன்றைய தேதி வரை அது வலைதளத்தில் இருக்குது. ஆங்கிலத்தை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, இட் பிளேஸ் வைட்டல் ரோல் ஃபார் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டின்றாங்க. இந்தியாவிற்குள்ள இருக்கிற மாநிலங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும், சர்வதேச அளவிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும், மாணவர்கள் இங்கிருந்து அங்கே போவதற்கெல்லாம் ஆங்கிலம் கட்டாயம். அதே போல் இங்கிலீஷ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அக்சஸ் டு குளோபல் நாலேஜ் என்றாங்க. உலக அறிவு என்பது ஆங்கிலத்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது அந்த இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதத்தால் கிடைக்காது என்று பாஜக தலைமையிலான அரசு சொல்கிறது என்பது தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஹிந்தியால் முடியாது என்று திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு பிறகு 3வது பேராகிராஃப்ல கீழே வந்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? சமஸ்கிருதம் இந்திய மொழி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறது. இந்திய மொழி இந்தியாவினுடைய பண்பாட்டு ஒருமைப்பாட்டிற்கு அது தனித்துவ யூனிக் கான்ட்ரிபியூஷன் செய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிக்வேதம் எழுந்த காலத்தில் எழுத்து வரி வடிவம் இல்லாத மொழி சமஸ்கிருத மொழி. பிறகுதான் எழுத்து வரிவடிவமே வருகிறது. ரிக்வேத காலத்திற்கு முன்பாக இருந்தே பல இலக்கியங்கள் வந்து தமிழ்ல வந்து தோன்றி இருக்கிறது. எனவே பல மொழிகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் அதெல்லாம் இந்தியாவினுடைய பண்பாட்டு மொழியாக பார்க்காமல் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய பண்பாட்டு மொழி என்று சமஸ்கிருதமயமாக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த இடத்துல எதிர்த்தார்களே தவிர சமஸ்கிருதம் கற்பதா கற்க வேண்டாமா என்பது விவாத பொருள் அல்ல. 2வது விஷயம், பெற்றோர்கள் விரும்புகிறார்களே அப்படின்னு சொல்ற விஷயம்தான். இப்ப வாங்க என் கூட கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஊரா போலாம். பெற்றோர்கள் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், என் பிள்ளைக்கு வேலை கிடைப்பதற்கு ஆங்கிலம் தேவை என்றால் என் பிள்ளை ஆங்கிலத்தை சிறப்பாக பேச வேண்டும் என்று சொல்கிறார். என் மகன் ஆங்கிலத்தை சிறப்பாக பேச வேண்டும் என்றால் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தொடக்க பள்ளியில் ஆங்கில ஆசிரியர் பணியிட வேண்டும். அதுதான் கோரிக்கை.
அதற்கு என்ன வழின்னு சொல்லாம நீங்க ஆங்கில வழியில நான் கல்வி கொடுக்கிறேன்றத எந்த பெற்றோர் கேட்டாங்க? ஆங்கிலத்தை ஒரு மொழியாக சரளமாக என் மகனோ மகளோ பேச வேண்டும், ஒரு கருத்தரங்கத்தில் என் மகள் சரளமா பேசணும் சொல்றதுக்கும், சயின்ஸை என் குழந்தை இங்கிலீஷ்ல தான் படிக்கணும், மேக்ஸை என் குழந்தை இங்கிலீஷ்ல தான் படிக்கணும், சயின்ஸோ மேக்ஸோ இங்கிலீஷ்ல படிச்சாதான் என் பிள்ளைக்கு புரியும்ட்டு எந்த பெற்றோர் சொன்னாங்க? நீங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷனே என்ன? பலன்னு இருக்கிற ஸ்கூல், எந்த ஸ்கூல்ல ஆயாமா இருக்கிறாங்களோ, எந்த ஸ்கூல்ல வாட்ச்மேன் இருக்கிறாங்களோ அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் மட்டும் வச்சிருக்கீங்க. எந்த ஸ்கூல்ல எதுவுமே இல்லையோ அங்க மட்டும் தமிழ் மீடியம் வச்சிருக்கீங்க. என் புள்ள பாதுகாப்பா படிக்க வேண்டிய பள்ளியில ஆங்கிலம் தான் இருக்கு. பிராமணர்கள், மேட்டுக்குடி மக்கள், இதுவரைக்கும் IAS ஆபீசரா டாக்டரா இருந்தவங்க அவங்கெல்லாம் அவங்க பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கிறாங்கன்னு போது ஒண்ணுமே தெரியாத ரிக்ஷா இழுக்கிற, வண்டி இழுக்கிற, கூலி இழுக்கிற நானு இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு நினைக்கல. என்ன தப்பு? அப்ப என்ன கேள்வி? படித்தவனுக்கு ஏன் அறிவில்லைன்றதான் கேள்வி. டாக்டருக்கு ஏன் அறிவில்லை? டாக்டருக்கு புரியாதா? சைக்காலஜி தெரியாதா டாக்டருக்கு? தன் பிள்ளைக்கு ஆங்கிலத்தில் கற்றுக்கொண்டால் புரியாது, அவன் தாய்மொழியில தான் படிக்கணும்னு தெரியாதா? அவர் கோத்தாரி கமிஷனை படிக்காம இங்க மொழி ஒரு அறிவில்லை என்று சொல்லிவிட்ட பிறகாக நம்ம அறிவு சார்ந்த படிப்புகளை இங்க கொடுக்கல, அறிவு சார்ந்த படிப்புகளை கொடுப்பதற்கான ஒரு கல்வி கொள்கை நம்மளிடம் இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை தான் உங்களுடைய கருத்து நிறைவாக முன்வைப்பதாக நான் உணர்கிறேன். ஏற்கனவே மத்திய அரசு சொல்லி இருக்கிற அல்லது மத்திய அரசை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்களும் சொல்லியிருப்பதனுடைய அடிப்படையில், புராணங்களின் இதிகாசங்களின் அடிப்படையில் சமஸ்கிருதம் இருந்த போதே அறிவியலும் இருந்ததாகவும் அறிவியலினுடைய அடிப்படையாகவும் அது சேர்த்தே சொல்லப்பட்டது. பயிற்று மொழிக்கும் இருக்கிற தாய்மொழிக்கும் தாய்மொழி வழி கல்விக்குமான பிரச்சனையில் புதிதாக ஒரு திணிப்பு என்பது எந்த அளவிற்கு மீண்டும் மாணவர்களுக்கு சுமையாக இருக்கும்? திருஞானம், இங்க பிரின்ஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல விருப்பம் சார்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சரியான முறையில் படிக்கணும், அவர்கள் பொருளீட்டக்கூடிய பொருளாதார ரீதியிலான ஒரு தற்சார்பு கிடைக்கக்கூடிய அளவிலான ஒரு படிப்பை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுல அவர்கள் மிளிர்ந்து வர வேண்டும் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய எண்ணமாக, விருப்பமாக இருக்கலாம். மாணவர்களினுடைய விருப்பம் அல்லது அதை சார்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு பாதை என்பதுல விருப்பம் என்பதை தாண்டி இங்க பெரும்பாலும் திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மீண்டும் மீண்டுமாக முன்வைக்கப்படுகிறது. அதுல அந்த திணிப்புல அவர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, நண்பர் பிரின்ஸ் சொன்னதோடைய தொடர்ச்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். பெற்றோர்களுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒரு புத்திசாலி மாணவருடைய விருப்பம் கூட ஒரு தாய்மொழியில் தான் ஒரு சிறந்த சிந்தனை இருக்கும், வளர்ச்சி இருக்கும். கூடவே ஆங்கில புலமை இன்றைக்கு உலகளவில் பெரிய ஆளாக வர்றதுக்கு அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருக்கோம். இதை ரெண்டும் இருமொழி கொள்கையிலே தந்துட முடியும். அந்த மாநில மொழி அல்லது பிராந்திய மொழி கூட ஆங்கிலம் அப்படிங்கிறதுல தந்துட முடியும். இதை யாருமே அப்ஜெக்ட் பண்ணலை. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் 8வது வகுப்பு வரைக்கும் CBSEலையும் மும்மொழி இருந்தால் கூட 9-10க்கு இருமொழிங்கிறது இருக்குது. இதே கன்டினியூ பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல 10 வரை என்று கொண்டு வந்து திணிக்கும் போது உண்மையிலே அது ஒரு ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ். 9th 10ங்கிறது அவனோட ஃப்யூச்சர் கேரியரை நோக்கி ஓரியன்டேஷன் வரக்கூடிய ஸ்டேஜ். இந்த நேரத்தில் ஒரு மொழி புலமை கொண்டு வந்து திணிக்க தேவையில்லை. இது எந்த வகையில் திணிப்புன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஜவடேகர் சொல்லலாம் இது ஒன்றும் அவங்களோட விருப்பம் சார்ந்துதான் சொல்லலாம். பட் யதார்த்தத்தில் பார்த்திங்கன்னா, இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை கட்டாயமாக்குவது, இந்தி பேசுகிற மாநிலங்களில் சமஸ்கிருதத்தை கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு நுட்பமான திணிப்பு வேலை இது வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை நுட்பமாக ஒரு கவர்னிங் கவுன்சில் மூலம் கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்ற ஒரு இதுதான். இது 100% மாணவர்களுக்கு ஒரு பெரும் சுமை. இல்லை, இந்த திணிப்பின் மூலமாக அவங்க மொழி புலமை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளாக வருகிற போது அவங்க எதுலையுமே புலமை இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். இப்போ தமிழகத்தில் பெரும்பாலும் மாணவர்கள் பொறியியல் படித்தவர் மாணவர்களோ அல்லது மற்ற தொழில்நுட்ப படிப்பை படித்து வருகிற மாணவர்களுக்கோ அவங்கள தமிழ்லையும் புலமை இல்லை, ஆங்கிலத்திலையும் புலமை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு கடைசி நேரத்தில் அவர்கள் ஆளாகிறார். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த மூலமா குறிப்பிட்ட மாதிரி மொழி புலமை எங்கே சரி செய்யப்படணும்? ஆரம்ப பள்ளியிலிருந்து சரியான ஆங்கில பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தொடர் பயிற்சி இருந்தாலே மொழி புலமை தன்னால் வந்துடுது இல்லையா? அதனால் அதுக்கு ஒரு தனியாக நீங்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து திணிக்கிறதுனால மொழி புலமை வந்துட போகிறதில்ல. எந்த மொழி புலமை கேட்குறாங்க? ஆங்கில மொழி புலமை. ஆங்கில மொழி புலமை அதுக்கான பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கொடுத்தாலே 100% அந்த புலமை வந்துவிடும். அதைவிட முக்கியம், இந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்தந்த மாணவனுடைய சிறப்பு திறன்கள் எதுவோ அதில் உள்ள திறமை தான். வாழ்வியல் கல்வி, திறன் பயிற்சி, கூடவே மொழிப்புலமை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். மொழிப்புலமை என்பது அந்தந்த அவனுடைய தாய்மொழியில் மொழிப்புலமை, ஆங்கிலத்தில் மொழிப்புலமை, இந்த 2 இருந்தால் போதும். இதுக்கான தொடர் பயிற்சிகள் கொடுத்தாலே போதும்.
இதை கல்விக் கொள்கை அதை நோக்கி தான் இருக்கணும் ஒழிய தேவையற்ற இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ, சமஸ்கிருதம்லாம் புராதன மொழின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் ஒரு 2000-3000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழியை எதுக்கு இவ்வளவு மாணவர்கள்ட்ட கொண்டு வந்து திணிக்கிறீங்க? எதுக்கு அத்தனை மேனவர்ஸை வேஸ்ட் இங்க பண்ணீங்க? மாணவர்களுக்கு புலமை வேண்டும் அப்படின்னா ஆசிரியர்களிடம் அதற்கான முழு திறமையும் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. முதல்லயே ஒரு விஷயத்தை திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் எதிர்த்தாரு. நீங்கள் பள்ளி முதல்வரை, பிரின்சிபலை நீங்க நியமிக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அதிலே நீங்க மூக்க நுழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளையும் அவர் முன்வைத்தார். அது சரியானதானா? இங்க முதல்ல தகுதி தேர்வு வைக்கிற போதே எவ்வளவு பேர் அந்த தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறுகிறார்கள்? மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதற்கான மொழி புலமையும் அதற்கான முழு தகுதியையும் பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறதே இங்க கேள்வியா இருக்கு. கண்டிப்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் அந்த இது உண்டு. ஒரு டெஸ்ட் வச்சு தான் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். ஏன்னா டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ணவங்க எல்லாருமே பெஸ்ட்டு டீச்சர் ஆக முடியாது. இப்போ தேர்வில் வெற்றி பெற்றால் எல்லாம் நல்ல டீச்சர் ஆகிட முடியுமா? அப்படி கிடையவே செய்யாது. முதல்ல டீச்சர் செலெக்ஷனே கொஞ்சம் சரியாக பண்ணணும். எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம டிஇடி படித்து முடிச்சுட்டா அதில் பாஸ் பண்ணிட்டா பெஸ்ட்டு டீச்சர் ஆகிடலாம். அப்படி கிடையவே செய்யாது. ஒரு டீச்சருக்கு தேவை வந்து டெய்லி அன்னன்னைக்கு உரிய பாடங்களை ஒழுங்காக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வகுப்பறைக்கு போனாலே படிப்பை சொல்லி கொடுத்துடலாம் மாணவர்களுக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் லாங்குவேஜை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தமிழே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த வழியிலே நம்ம மற்ற பாடங்களையும் சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க ஓனாக எழுதுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ஸ்டார்டிங்லேருந்தே தமிழும் இங்கிலீஷும் ரெண்டு சேர்ந்து வரும்போது ரெண்டையுமே சரியாக என்ன செய்ய மாட்டாங்க, கற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வர 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 எல்லாரும் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அக்கௌண்டன்சி, காமர்ஸ் தான். எங்கேயுமே தமிழ் என்ன மார்க்கு, இங்கிலீஷ் என்ன மார்க்குன்னு கேட்குறதே இல்லை. நீங்கள் அப்படி சொல்லுகிற போதே இங்கே விருப்ப பாடங்களையோ அல்லது விருப்ப மொழிகளையோ சொல்லித் தருவதற்கு இங்கே முதல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அதில் புலமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களாங்கிறது தானே இங்கே பிரச்சனை. இல்லை, அது நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும், டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணணும். பட் தமிழ் நல்ல ஆசிரியர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. ஆங்கிலத்துக்கு நல்ல ஆசிரியர்கள், மொழி அதாவது விருப்ப மொழி அப்படின்னு வர்றதுக்கு ஆசிரியர்கள் இல்லை. அது இல்லை தானே. என்னுடைய சொல்லுங்க. நண்பர் பிரின்ஸ் ஏதோ சரியாக பேசுகிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் திடீர்னு ஒரு மூண்டை தூக்கி போடுறாரு. இந்த எல்லாம் படிக்கிறவங்களெல்லாம் மேட்டுக்குடியினர், பிராமணர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் அது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. நீங்கள் வந்து யூ டோன்ட் ஸ்பெசிஃபை சம் பீப்புள், அவங்களுக்கு தான் அவங்கள எகென்ஸ்டாக பேசுகிறதுங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து அப்படி இருக்கலாம். பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக இல்லைங்கிறத நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று. ரெண்டாவதாக, இப்போ லாங்குவேஜஸை சொல்லிக் கொடுக்குறோம். சம்ஸ்கிருதம் என்ன, அது செத்து போயிடுது, 2000 பேர், அதெல்லாம் தட் இஸ் ஆல் இரலவெண்ட். அதனுடைய டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி பிக் ட்ரெஷர். எதுக்காக இன்றைக்கி எவ்வளவோ அதை பற்றி நான் பேசணும்னு சொன்னால், அந்த சம்ஸ்கிருதத்தை இன்றைக்கி கற்றுண்டு எவ்வளவோ மிகப்பெரிய அளவிற்கு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி கொண்டிருக்கின்றன ஜெர்மனி. அங்கே அந்த நாட்டில் நான் 14 யூனிவர்சிட்டி பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். அங்கே எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் அங்கே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஒட்டுமொத்தமாகவே 14,135 பேர் தான் சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சொல்லும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் எழுவதற்கான வாய்ப்புகள். ஒரு நிமிஷம் நான் இப்போ இருங்க ஒரு நிமிஷம். அதாவது 14,000 பேர் தானே வச்சுங்க. இப்போ என் கேஸ் எடுத்துங்க சார். எனக்கு சம்ஸ்கிருதத்தில் பேச தெரியாது, பட் என்னால் எழுத முடியும், படிக்க முடியும். அதனுடைய அர்த்தத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியாதுன்னா நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தமா? இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க சம்ஸ்கிருதத்தை நன்றாக படிப்பார்கள், அதை வந்து எழுத முடியும். நிறைய பேசக்கூடிய லாங்குவேஜஸ் இருக்கு, ஆனால் எவ்வளவு பேர் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடையவே கிடையாது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ட்ரைபல் பீப்புள்லாம் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க, எழுத தெரியுமா? பல மொழிகள் நம்ம அப்படியா இல்ல பல மொழிகள் அப்படி அழிஞ்சிருக்கு, வட்டத்துல போட முடியாது. இன்னொன்னு திருப்பியும் சொல்றேன், அந்த சுப்பிரமணியம் கமிட்டி அதனுடைய சாராம்சத்தை நண்பர் தான் என்கிட்ட கொடுத்தார். அதை திருப்பி அவரை நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், தயவு செய்து நீங்க கொடுத்த நீங்களே ஒழுங்கா படிங்க. இல்ல நீங்க கணினி மூலமாக மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்றது, கற்றல் திறனை மேம்படுத்தலுங்கிறது, அந்த ஒரு கல்விச்சூழல், புதிய கல்விச்சூழலுக்குள்ளாக மாணவர்களை கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அந்த வரைவுகளுக்குள்ளாக நீங்க எப்படி அதற்கெல்லாம் சமஸ்கிருதம் உதவும், அதற்கெல்லாம் பலனளிக்கும்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நான் ரொம்ப தெளிவாகவே சொல்றேன், படிச்சா படிங்க, படிக்காட்டா போங்க. அதுதான் அதனுடைய சாராம்சம். என்னன்னா, அந்த டிராஃப்ட், அந்த பாலிசி, எஜுகேஷனல் பாலிசி இருக்க,
அதில் சம்ஸ்கிருதத்தினுடைய உயர்வு பேசுகிறாங்க, நீங்கள் வேணால் மாட்டான்னு சொல்லலாம், ஆனால் அதனுடைய உயர்வுகள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் வந்து அதனுடைய உயர்வை எடுத்து சொல்லிட்டு நீங்கள் உனக்கு வேணும்னா வச்சுங்க, வேண்டாம்னா போங்க அப்படிங்கிற ராமசுப்ரமணியனுக்கு மட்டும் சொல்வது தானே, சமஸ்கிருதத்தோட உயர்வை மட்டும் சொல்றது தானே தவறுன்னு சொல்லுங்க. ஏன்னா மற்ற சார் எதுக்காக நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஐ அக்ரி வித் யூ. அதை விட மூத்த இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இன்னும் 22 மொழிகள் ஒரு செகண்ட். அதுதான் நீங்க ரொம்ப நான் தான் சொல்லிட்டேன், நீங்க கேட்கறதுக்கு ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட், அது ஒரு நியாயமான கேள்வின்னு தான். இப்போ நான் சொல்றது நீங்க புரிஞ்சுனீங்கன்னா ஏன் சம்ஸ்கிருத பத்தி சொல்றாங்கன்னா, ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க 14,000 பேர் தான் படிக்கிறாங்கன்னு. இல்லை நீங்கள் 2,000 பேர் சொன்னீங்க, ஒரு 14,000 பேர் எப்படி வேணா இருக்கட்டும், 2 பேரும் வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மொழி. அப்படிப்பட்ட மொழிக்கு நாம வந்து யூ ஹேவ் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் an encouragement. இப்போ தமிழை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, எழுத முடியும். சார் நம்மள்ட்ட இருக்கிற ட்ரெஷரை தூக்கி போட்டுட்டு அதை நான் வந்து திரு ராமசுப்ரமணியன் ஒரே ஒரு கேள்வி, அது நீங்க சொல்வது மாதிரியான ஒரு முக்கிய மொழி என்கிற ஒரு தீர்மானத்தை யார் முன்மொழிந்தது? இன்னொரு கேள்வி, ராமசுப்ரமணியனுக்கு அதை எழுதவே தெரியும் என்று சொன்னாலும் அதை நீங்க எழுதி கொடுத்தா இந்த அரங்கில் இருக்கிற எத்தனை பேரால் அதை படிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்றது நீங்க சொன்ன 14,000 பேருன்னா அவங்களால பேச முடியும் நீ சொல்றீங்க. இப்ப என்ன மாதிரி ஆளுக்கு பேச தெரியாது ஒத்துக்கிறேன், ஆனா என்னால படிக்க முடியும், அதை வந்து எழுத முடியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? அதனால அந்த மொழி செத்து போயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. ராமசுப்ரமணியன் பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யறாரு, பல வெளிநாடுகள்ல அவர் போய் எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் அவர் சமஸ்கிருதம் பேசுறாரு, எந்தெந்த நாடுகள்லாம் அவர் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை படிக்கிறார், எங்கெல்லாம் பல ஆவணங்கள் சமஸ்கிருதத்துல இருக்கு, அதையெல்லாம் நீங்கள் வந்து படிச்சு ஆய்வு செய்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. பொதுமொழியாக நம்ம பேசக்கூடிய மொழியாக யூனிவர்சல் லாங்குவேஜாக இருக்கிற மொழிகளை தாண்டி சமஸ்கிருதம் உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் பயன்படுது, அந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும்? நிச்சயமா சொல்றேன். என்னன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நாம வேணும்னு ரொம்ப 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 இங்க தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி கேவலங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய முக்கியத்துவத்தை தான் நாம ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசுறது. அது வந்து தவறான முக்கியத்துவத்தை எப்படி உணர்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மொழியை ஆய்வு செய்து அந்த மொழியில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்துடைய சமஸ்கிருத துறை, லயோலா கல்லூரியுடைய சமஸ்கிருத துறை, ஜெர்மன் பல்கலைக்கழக சமஸ்கிருத துறை ஆய்வு செய்வதில் யாரும் தவறு என்று சொல்ல முடியாது. அது வந்து மொழி ஆராய்ச்சி. ஒரு மொழி இருக்குன்னா அந்த மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன கூறுகள் இருக்கு, அந்த ஆய்வு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழியை யார் மறுத்தது? தமிழ்நாட்டில் பச்சையப்பன் கல்லூரி தொடங்கி பல இடத்துல சான்ஸ்கிரிட் ஒரு பாடமாக நடத்தப்படுது. இப்ப பாஸ் பண்ணி டிகிரி வச்சிட்டு இருக்கிறவங்கள என்னால இப்ப நம்பர் கொடுக்க முடியும். என்ன சிக்கல்னா, சான்ஸ்கிரிட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அது இங்கிலீஷ்ல இருக்கு. அவன் எழுதுனதை இங்கிலீஷ்ல எழுதணும். அந்த டீச்சர் வந்து சொன்னாங்களா, நீ இங்கிலீஷ்ல வேணாலும் எழுது, தமிழ்ல வேணாலும் எழுது, எந்த மொழில வேணாலும் எழுது. இப்படிதான் எழுதி சான்ஸ்கிரிட்ல மார்க் வாங்கி வச்சிருக்காங்களே தவிர சான்ஸ்கிரிட்லயே படிச்சு சான்ஸ்கிரிட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் எழுதலை. இப்ப நாம இங்க பேச வர்றது என்ன அப்படின்றது தான் தந்தை பெரியாருடைய நினைவு நாள். இன்னைக்கு மூதறிஞர் ராஜாஜி அவர் வந்து கல்லூரியில போய் பட்டம் வாங்கினவர். மூதறிஞர் ராஜாஜி தன்னுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சாராய கடையை மூடிவிட்ட காரணத்தால் பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு துட்டு இல்லைன்னு சொல்லி 3000 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டார். ராஜாஜி இது தவறான செய்தியெல்லாம் கிடையாது. நான் சொல்லி முடிறேன், எது தவறானது, எப்பொழுது தவறானது, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க. இது சட்டமன்ற குறிப்புகள் முதல் கொண்டு அரசு ஆவணத்தில் இருக்கிற விஷயம். அது வந்து 3000 பள்ளிக்கூடத்தை மூடுற, அதை எதிர்த்து தந்தை பெரியார் தெருவில் இறங்கி போராடுகிறார். ஒரு பக்கத்துல தொழில் கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை காமராஜர் கொண்டு வருகிறார், இன்னொரு பக்கத்துல பள்ளிக்கூடத்தை மூடுகிறார் என்று தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவு ராஜாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல். ராஜாஜி ராஜினாமா செய்த பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த கர்ம வீரர் காமராஜர் ராஜாஜியால் மூடப்பட்ட பள்ளிக்கூடத்தை திறந்தது மட்டுமல்ல, 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம். என்ன வித்தியாசம் கேட்டா, இங்க தகுதியை பற்றி திறமையை பற்றி பேசுறோமே, ஹெட்மாஸ்டருக்கு ஒரு டெஸ்ட் வச்சா திறமை வந்துரும்ன்றங்களே. பள்ளிக்கூடத்தை முழுசா படிக்காத, பட்டம் வாங்காத காமராஜருக்கு சமூகம் புரிந்தது. சமூகத்திற்கு பள்ளிக்கூடம் வேண்டும், வருமானம் இருந்தாலும் வருமானம் இல்லாவிட்டாலும் பள்ளியை அரசு தான் நடத்த வேண்டும் என்பதில் காமராஜர் உறுதியாக இருந்தார். ஆனால் மூதறிஞர் ராஜாஜிக்கு துட்டு இல்லைன்னா ஸ்கூல் கிடையாது, மூதறிஞர் ராஜாஜிக்கு 6வதுக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா நீ தொழில் கல்வி படி, பாதி நாள் பள்ளிக்கூட குழந்தைகளை பார்த்து சொன்னார். அதாவது 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை நீ பாதி நாள் படிச்சா போறோம், மீதி நாள் என்ன செய்ய, நீ வந்து வேலையை கத்துக்கோ என்று சொல்வது குழந்தை உரிமை மீறக்கூடிய செயல் இல்லையா?
அப்ப படித்த மேதைகளுக்கு குழந்தையுடைய உரிமை புரியல, படித்த மேதைகளுக்கு பன்னெடுங்காலமாக அடிமையாக இருந்த சமூகத்தை புரிந்து கொள்ள முடியல. ஆனால் சமூகத்தில் இருந்து வந்த காமராஜருக்கு அது புரிந்தது. எனவே இங்க தகுதியை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அது சமூக பார்வை சார்ந்ததாக இருந்தால் அது தகுதி. கேள்வியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சமூக பார்வை சார்ந்ததாக ஒரு படிப்பு இருக்கணும் அப்படின்னா அது மாதிரியான ஒரு கல்விக் கொள்கையினுடைய சீர்திருத்தம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மீண்டுமாக புதிய கல்விக் கொள்கை மீதாக முழுவதுமாக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இது மீண்டும் குலக்கல்வியை கொண்டு வருகிற ஒரு கொள்கையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. சார் இது வந்து நான் இந்த குலக்கல்வியை பத்தி நான் நிறைய தடவை பேசியாச்சு சார். ராஜாஜிட்ட கேட்குறாங்க, இப்போ வந்து இன்னும் ஸ்கூல்ஸ்லாம் நிறையா இருக்கணுமே, குழந்தையெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன வசதி அப்படின்னா அப்போ பணம் வசதி இல்லைங்கிற பட்சத்தில் அவர் என்ன சொல்கிறார், அதை 2 ஷிஃப்டாக வச்சுப்போம். காலம்பரம் ஒரு ஷிஃப்ட்டு, சாயந்தரம் ஒரு மத்தியானம் ஒரு ஷிஃப்டாக வச்சுட்டு நிறையா குழந்தைகள், ஏன்னா திடீர்னு ஸ்கூல் சில கட்ட முடியாது, ஆசிரியர்கள் எடுத்துன்னு வர முடியாது. இதுதான் உண்மை. இத வந்து குலக்கல்வி அவர் வந்து கொச்சப்படுத்தி சார் நீங்க நிறைய நீங்க மை டியர் ஃப்ரெண்ட் நீங்க பேசிட்டீங்க சார். அரசு கொஞ்சம் தொழில் கல்வியில நீங்க பேசும்போது நான் வாயை கூட திறக்கல. நீங்க நான் பேசும்போது ஏன் இவ்வளவு குறுக்கிடுறீங்கன்னு எனக்கு புரியல. அது அரசாணையா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொல்வது அப்படிதான் நடந்தது. இல்ல இல்ல நீங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போங்க. ஆனா நான் பேசும்போது ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து அத உடைக்கிறதுக்கு தப்பு. என்ன உண்மையான என்னன்னா அதை தான் சொன்னார் அவர். காலம்பர வேளையில நீங்க அந்த படிப்பை படிங்க சார். அவன் என்ன சார் பண்ணுவான், மத்தியான வேலை வெறும்னா உட்காந்து இருப்பானே, அப்ப வீட்டுல ஏதாவது வேலை இருக்கும் அதோட சேர்த்து செய்யட்டும். இத போய் ராஜாஜி என்ன சொல்றாருன்னா வாய்மொழியாக சொல்வதற்கும் அரசாணையாக இருக்கிறது என்பது குல கல்வியும் கொண்டு வரலாம் ஒண்ணும் இல்ல. சரித்திரத்தை தயவு செய்து திரித்து பேசாதீர்கள். ரெண்டாவது, இந்த ஸ்கூலை மூடினாங்க இது மாதிரி நான் டிஎம்கே பீப்புளே இது மாதிரி சில பேர் சொன்ன போது நான் கேட்டிருக்கேன், எங்கேயா ஆதாரம் கொண்டாங்க நீ கேட்குறேன்னா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா அது மாதிரி இல்லை. தட் இஸ் த ட்ரூத். இப்போ கமிங் பேக் டு திஸ் இஷ்யூ, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் எதையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது யார் மேலேயும். எதையுமே நீங்கள் இப்போ வெதர் இட் இஸ் ஹிந்தி ஆர் சம்ஸ்கிருதம் ஆர் வாட் எவர் இட் இஸ், டோன்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷை நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ ஆவேசமாக நாம் பேசுகிறோம், எனக்கு கூட தமிழில் படிக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா நானே தமிழில் தான் படித்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலில் இன்றைக்கி பெற்றோர்கள் அதை தான் விரும்புகிறார்கள், அதுதான் உண்மை. அடுத்ததாக தே கன்சிடர் இட் அஸ் அ ஸ்கில். இன்றைக்கி எவ்வளோ பேர் வேலை, நாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் சார். நான் வந்து ஐ எம் ஆல்சோ ஏ கார்பரேட் கை. நான் ரெக்ரூட்மெண்ட் பார்க்கும்பொழுது எவ்வளோ பேர் திக்கி திணறி பண்ணும்போது கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சார் இது ஒன்றும் சரியாக வராது, நமக்கு எடுக்க முடியாதுன்னு. நான் பல நேரத்தில் பரவாயில்ல நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஒரு பையன் வர்ச்சுவலாக அழுதுன்னு வரான், எனக்கு இன்ஜினியரிங் முடித்தவன், சார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி அதில் என்னப்பா இருக்குது, நீ தமிழில் வேணா சொல்லி இங்கிலீஷ் வேணா, தெரியவே இல்லை அவனால். ஹி இஸ் நாட் ஏபிள். அடுத்தது முக்கியம் என்ன காரணம்னா, நம்முடைய கல்வி கொள்கைங்கிறது ஏதோ வந்து கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்டுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒன்று நினைச்சாலும் நடக்காட்டாலும் இங்கிலீஷ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். அதை நீங்கள் அது ஸ்கில்னு நீங்கள் எடுத்துங்க, அதை லாங்குவேஜே விட்டுடுங்க. இட் இஸ் அ ஸ்கில். மூன்றாவதாக எவ்வளவு லாங்குவேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். நீங்கள் அதனால சம்ஸ்கிருதத்தை அது மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதை வந்து ஒதுக்கி தள்ளாதீர்கள். 14,000 பேராக இருக்கட்டும், 2,000 பேராக இருக்கட்டும், எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, அது வந்து டெஃபினட்டாக இட் இஸ் அ கிரேட் ட்ரெஷர். அந்த ட்ரெஷரை நம்ம இவ்வளவுதான் இருக்குங்கிறதுனால அதை தூக்கி போட முடியுமா? அந்த கிரேட் ட்ரெஷர் அப்படிங்கிற ஒரு நம்ம வயசாகிறதுனால நம்ம பாட்டி தாத்தால அட போய் நீ வந்து வேஸ்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்து அவங்கள வந்து போற நீ வாழ்ந்த வரைக்கும் போறன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு விடுவோம். உதாரணமே சரியா பொருந்தல. அதே மாதிரி கிரேட் ட்ரெஷர் அப்படிங்கிற அந்த முடிவை யார் எடுக்கிறது சார்? அது நீங்க டெஃபினட்டா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இட் இஸ் அ கிரேட் ட்ரெஷர் அப்படிங்கிறது எல்லாரும் நண்பர் கூட சொன்னார். இப்போ இந்த மேக்ஸ் மில்லர் போன்றவர்கள்லாம் இங்கே வந்து ஏன் அதை பற்றி பிரமாதமாக உயர்த்தி பேசுகிறாங்க? அதனுடைய பெருமையை குறைத்து அதனுடைய பாரம்பரியம் ரொம்ப சந்தோஷம். அதான் அவர் கேட்டதுக்கு நான் சொல்றேன், பழமையானதுங்கிறது ஒத்துக்கிறேன். ஆமா, ஆனால் ஒரு ஆய்வுக்குரிய விஷயத்தை பல லட்சம் மாணவர்கள் தலையில கட்ட வேண்டாம். நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன், தயவு செய்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி இதை வந்து புதிய கல்விக் கொள்கை வரல. இல்ல ஒரு நிமிஷம், சில புதிய கல்விக் கொள்கை என்பது வரல. ப்ளீஸ் நான் சொல்றதை நீங்க உள்வாங்கிட்டு தயவு செய்து நீங்க பேசுங்கன்ற. ஜெர்மனி எடுத்துட்டு இதை கொண்டு வரக்கான முயற்சி நடந்தது. இல்ல அது கடுமையான போராட்டம் வந்ததனால அதை நிறுத்தி வச்சாங்க. இல்ல அது வந்து கான்ஸ்டிடியூஷன் சார். நாம வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அந்த கான்ஸ்டிடியூஷன் 2011 அந்த MOU போட்டாங்க.
அதை ரெனியூ பண்ணும்போது அந்த இல்ல இப்ப திருப்பி constitution ரினியூ என்ன பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பி ஜெர்மனி கத்துக்கலாம் இதே கவர்மெண்ட் தான் சொல்லிருக்கு. ஆமா சார், அது இதே கவர்மெண்ட் தான் சொல்லிருக்கு. ஏன் அப்ப சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா இருந்து இப்ப கான்ஸ்டிடியூஷன் சரியாயிடுச்சா? இல்ல நான் சொல்ற கேளுங்க நீங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு அவங்க போனாங்க, அந்த சில டீச்சர்ஸ் எல்லாம் இல்ல போனாங்க கோர்ட்டுக்கு போனதெல்லாம் இவர் டெல்லியில ஜெர்மனிக்கு போயிருக்காங்க. மோடி வந்து ஜெர்மனிக்கு போயிட்டு வந்தாரு. நோ அதுக்கு அப்புறம் MOU அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் அப்ரூவ்ட் இட். அதுக்கு பிறகு முதல்ல வந்து என்னாச்சுன்னா அப்ரூவலே இல்லாத பண்ண போனாங்க. அதான் காரணம். ஜெர்மன் அதிபர் சொன்னதற்கு MOU போட்டுட்டு அதை வந்து that should be ratified by the government. அதை பண்ணல. திரு ராமசுப்ரமணியன் ஒரு நிமிஷம். திரு பிரின்ஸ் பதில் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியன் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கிரேட் ட்ரெஷர். அதை வந்து நீங்க தயவு செய்து நீங்க அதை புறக்கணிக்காதீங்க, அதை கேவலப்படுத்தாதீங்க. அது அதனுடைய தேவை இருப்பதன் காரணமாகத்தான் அது சார்ந்த பேச்சுக்கள் இங்க தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் சார் நான் என்ன சொல்றேன், சான்ஸ்கிரிட் இஸ் ஒன் ஆஃப் தி 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ் இன் ஷெட்யூல் 8 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுதான் அதனுடைய வேல்யூ. அதுக்கு மேல வேற எந்த வேல்யூ அதுக்கு இல்லை. அதே சான்ஸ்கிரிட்டோட இன்னும் 21 மொழிகள் இருக்கு. கோத்தாரி கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திய மொழிகள் அனைத்தையும் மேம்படுத்தி உயர்கல்விக்கு உரிய மொழியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்திய மொழிகள் வளர்க்கப்பட்டு உயர்கல்விக்கான மொழிக்கான தேவைகள், அதுக்கு டெக்ஸ்ட் புக் எழுதுறது எல்லாமே வந்துருச்சுன்னு சொன்னா இந்திய மொழியில தான் உயர்கல்வி இருக்கணும். அது வரைக்கும் வேணா ஆங்கிலம் தொடரலாம் என்பதுதான் 64 இருந்து 66 வரைக்கும் இருந்த கோத்தாரி கமிஷனுடைய ஆய்வுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட பரிந்துரை. இந்தியமயமாக்குவது உண்மை என்றால் இந்திய மொழியில் கல்வி கற்றால் அறிவு வளராது என்று சொல்வது எப்படி இந்தியமயமாக்குவதாக எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு அந்நிய மொழியில் தான் என்னால் படிக்க முடியும், அந்நிய மொழிக்கு தான் ஸ்கில் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அது வந்து இந்தியாவை கொச்சைப்படுத்துற, இந்திய மொழிகளை கொச்சைப்படுத்துற, திருநாவுக்கரசர்ல இருந்து தேவாரத்தை பாடிய திருஞான சம்பந்தர்ல இருந்து அத்துணை பேரையும் கொச்சைப்படுத்துற விஷயம். உன் தமிழுக்கு ஸ்கில் கிடையாது, இங்கிலீஷ்க்கு தான் ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்றது. இன்றைக்கு மருத்துவ தமிழ் வழியில படிச்சிட்டு மருத்துவராக இருக்கிறாங்களே, தமிழ் வழியில படிச்சிட்டு இஸ்ரோல இருக்கிறாங்களே, மலையாளத்துல படிச்சிட்டு இஸ்ரோல இருக்கிறாங்களே, உருதுல படிச்சிட்டு பல்வேறு விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்களே, அவர்கள்லாம் யாரு? நான் என்ன சொல்றேன், அறிவை பெற்ற பிறகு திரு ராமசுப்ரமணியம் போல பன்னாட்டு அறிஞர்களோட பேசுவதற்கு ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டாங்க. ஒரே மொழியை சார்ந்ததா இருக்க முடியும் அப்படிங்கிறது முடியாது இல்லையா? அதுக்கு பல மொழிகள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய. நிச்சயமா அம்பேத்கருக்கு 50 வயது கிடைத்த பிறகு சமஸ்கிருதம் படிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஜாதியினுடைய வேரை அறுக்க வேண்டும் என்றால் ஜாதி தோன்றிய சமஸ்கிருதத்தை படித்தே ஆக வேண்டும். அதுதான் அதோட ட்ரெஷர். அந்த ட்ரெஷரை புரிஞ்சுக்கிறதுக்காக சான்ஸ்கிரிட் படிச்சார். அதுக்கப்புறம் தான் ஜாதி ஒழிப்புன்ற தீசிஸ் எழுதினார், annihilation of caste. அதுக்கப்புறம் தான் ஆர்டிகல் 17 கான்ஸ்டிடியூஷன் வந்தது, அன்டச்சபிலிட்டி இஸ் எராடிகேட்டட், அப்படின்னா காஸ்ட் ஒழிக்கப்படணும்ட்டு. ஆனா சான்ஸ்கிரிட்ட படிச்சு வேற கண்டுபிடிச்சு ஜாதி ஒழிப்பு எழுதிய அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுத்தாரு. ஆனா ஜாதி ஒழிப்பை பத்தி ஏன் பேச மாட்டேன்றோம்? அப்ப ஜாதி ஒளிந்தால்தான் சமத்துவம் வரும்னா அதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. நாம எங்க டைவர்ட் பண்ணி கல்வியை பத்தி தான் பேசுறோம், ஆனா ஜாதியை பத்தி பேசக்கூடாது. நாம வந்து கல்வியை பத்தி நாம் பேசிட்டு இருக்கோம். துரோணாச்சாரியார் யாரை வைத்து எதை வைத்து வந்து கர்ணனுக்கு வந்து இவர் வந்து சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரே, அந்த அவருடைய குரு, கர்ணனுடைய குரு ஏன் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு? பரசுராமர் கர்ணனுக்கு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஜாதி தான் காரணம். நீ பிராமண சமூகத்தில் பிறக்கல, நீ சத்திரியர். கர்ணன் கிடையாது. நான் சொல்றேன் என்ன காரணம்னா, ஒரு க்ஷத்திரியன் அவருடைய அப்பாவை கொலை செய்கின்றான். அதனாலதான் அதுக்கு அதனால வந்த கோபத்தினால அந்த உண்மை. நீங்க நீங்க மகாபாரத சரியா படிக்காம நீங்க என்னதையோ ஒரு வியாக்கியானம் இவர் பாட்டு இஷ்டத்துக்கு ஏதோ டைம் கிடைக்கிறதுன்னா ஏதோ இஷ்டத்துக்கு பேசுறதுல தப்பு தப்பா பேசிட்டு இருந்தானா அவருக்கு மகாபாரதம் தெரியாது. அதனுடைய உண்மையான அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்குள்ளாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அது எப்படி எல்லாம் திரிந்து வந்து சொல்லியிருக்காங்க. திருஞானம் நிறைவு கருத்தால அவங்களுடைய விவாதத்தோட அடிப்படை வந்து இந்த மொழி புலமையில இருந்து ஆரம்பிச்சது. மொழி புலமை இன்றைக்கு பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம்தான். தாய்மொழி வழி புலமை முதன்மையானது, அடுத்து ஆங்கில மொழி புலமை, ரெண்டையுமே கொடுப்போம். நம்முடைய கல்விக் கொள்கை அதை நோக்கி இருக்கட்டும். மூன்றாவதா ஒரு மொழியை இன்றைக்கு வந்து திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது, அது வந்து பல லட்சம் மாணவர்களுக்கு ஒரு சுமை. அதுவும் இன்றைக்கு ஒரு 8ஆம் வகுப்பு வரை ஒரு அடிப்படை கல்வி கொடுக்கறதை தாண்டி 9, 10
ஒரு மொழியை பாண்டித்யம் பெறணும்னு சொல்கிறது இன்னைக்கு தேவையில்லை அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு. மாணவர்களிடம் ஒரு பெரிய ஷாக் இருக்குது. ஸோ இதை புரிந்து கொண்டு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் மாணவர்களுடன் அதிகம் பழகுகிற ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையிலும் எப்படியாக ஒரு வடிவம் பெற்று வருகிற போது ஒருவேளை இது ஒப்புதல் அளிக்கப்பட்டால் என்ன மாதிரியான சூழல் இருக்கும் அப்படின்னு? ஒப்புதல் அளிக்கப்பட்டால் இப்போ பிரச்சனை வந்து என்னென்னா அதுக்கேற்ற ஆசிரியர்கள் நம்மிடம் இருக்கிறார்களா, அதான் மெயினாக. முதல்ல அதை தான் பார்க்கணும். நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் கொண்டு வாங்க, எவ்வளோ லாங்குவேஜை படிக்க வைங்கன்னு கம்பல் பண்ணாலும் பண்ணுங்கள், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. இன்றைக்கி நல்ல இங்கிலீஷ் டீச்சர்ஸே கிடையாது, நல்ல தமிழ் டீச்சர்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இனிமே ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு டீச்சரெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், இன்னும் ரொம்ப நாளாகும் அது. ரெண்டாவது, நீங்கள் ஒன்று கொண்டு வர போகிறீங்க, ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டு வர போகிறீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் இருந்து பாருங்கள். அதை ஆசிரியர்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள், டீச்சர்ஸை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு கூப்பிட்டு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்க பிரின்சிபல்ஸு அவ்வளோ ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவாங்க, பிரின்சிபலாக அவ்வளோ ஈஸியாக செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் ஆசிரியர்களை வச்சு பெற்றோர்களையும் வச்சு நீங்கள் ஒரு டிஸ்கஷன் நடத்தி அதுலேருந்து என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதை பார்க்கணும். இருக்க தமிழ் இங்கிலீஷே படிக்கிறக்கே மாணவர்களுக்கு நேரம் கிடையாது, தமிழ் இங்கிலீஷை படிக்கிறக்கே மாணவர்களுக்கு நேரம் கிடையாது. இதில் இன்னொரு லாங்குவேஜை நீங்கள் கொண்டு வரீங்க, லாங்குவேஜஸ் கண்டிப்பாக எத்தனை லாங்குவேஜ் நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர்களுக்கான வழிகாட்டுதல் முறையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் என்னன்னா, எந்த பெற்றோர்களும் சரி எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கம்மி தான். எல்லாரும் இதில் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் தான் பார்க்குறாங்க. நீங்கள் யாரை நீங்கள் எடுத்துப்பாங்க, நீங்கள் 10th வந்துட்டாங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே மேக்ஸு சயின்ஸ் தான் டியூஷன் வைப்பாங்க. 11th 12th எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி காமர்ஸ் இதுக்கு தான் டியூஷன். நீங்கள் சப்ஜெக்ட்ல ஸ்கில்லாக இருந்து லாங்குவேஜில் ஸ்கில் இல்லைனாலும் அவர்களால் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத இந்த நேரத்தில் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க, தப்பு கிடையாது, கற்றுக்கலாம். ஆனால் அது எவ்வளோ ரீச் ஆகும், அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்களா? ஏற்கனவே ஆசிரியர்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வச்சு தான் அதை செலக்ட் பண்ணுவீங்கன்னா இன்னும் ஆசிரியர்களே இல்லாமல் போயிடுவாங்க. நிச்சயமாக பல்வேறு கோணங்களில் பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நால்வருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.